Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபர்ஸ்ட் இன் இந்தியான்ற டாப்பிக்கில் உள்ள கொஷின்ஸும் அந்த கொஷின்ஸ் பற்றின ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு கொஷின்லையும் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். வாங்க கொஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சென்சஸ். சென்சஸ் ஃபஸ்ட்டு எப்போ இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா 1872. அப்போ யார் இருந்தாங்கன்னா லார்ட் மயோ அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுடைய பீரியடில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஆனால் எப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு அஃபீஷியலாக சென்சஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாக்கா 1881. அப்போ யாருடைய பீரியட்னா லார்ட் ரிப்பன் அவங்களுடைய பீரியட். அக்கார்டிங் டு த 2024 படி பார்த்தா லாஸ்ட்டாக எப்போ சென்சஸ் எடுத்திருக்காங்கன்னா 2011 எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஸ்லோகன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவர் சென்சஸ் அவர் ஃப்யூச்சர் அப்படின்ற ஸ்லோகனும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10 years ஒன்ஸ் எப்போவுமே சென்சஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி பார்த்தோன்னா 2022 எடுக்க வேண்டியது பேண்டமிக் பீரியடுங்கிறதுனால அப்போ சென்சஸ் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு இப்போ 2024 ஜென்ரல் எலெக்ஷன் முடித்து சென்சஸ் எடுப்பாங்கங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஷின், நியூஸ் பேப்பர். இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் நேம் என்னன்னா ஹிக்கிஸ் பெங்கால் கசட். இதை யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னாக்கா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. அண்ட் ஹி ஆல்சோ நவுன் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம். 2 பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் நேம் அண்ட் பப்ளிஷ் பண்ணவங்க ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசமுக்கும் சேம் ஆன்சர். யாருன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் கொஷின், வெர்னாகுலர் டைரி அப்படின்னா வார இதழ், வீக்லி ஒன்ஸ் மட்டும் பப்ளிஷ் பண்ணுற நியூஸ் பேப்பர் தான் வார இதழ்னு சொல்லுவோம், வெர்னாகுலர் டைரி. இது இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வெர்னாகுலர் டைரியோட நேம் என்னன்னாக்கா சமாச்சார் தர்பன். இது யார் பீரியடில் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லார்ட் ஹாஸ்டிங் அவங்களுடைய பீரியடில் அது பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்திய மொழி, அதாவது நம்ம மொழியில் வெளியான முதல் வார இதழ் எதுனாக்கா சமாச்சார் தர்பன். இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வெர்னாகுலர் டெய்லி அண்ட் இந்திய மொழியில வெளியான முதல் வார இதழ்னு சொல்றாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் நேம் என்னன்னா உத்தண்ட் மர்டண்ட். இது யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னாக்கா பிடி ஜுகல் கிஷோர் சுக்லா. எங்கன்னு கேட்டிங்கன்னா கல்கட்டாவில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா May 30, 1826 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எவ்ரி டியூஸ்டே பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க, வீக்லி செவ்வாய்க்கிழமை. இதை நெக்ஸ்ட் இயர், அதாவது 1827 இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களோட பப்ளிஷில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்ததுனால இவங்க நெக்ஸ்ட் இயர்லேயே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கு. இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் சைலண்ட் ஃபிலிம் நேம் என்னன்னாக்கா ராஜா ஹரிஷ் சந்திரா. எந்த வருஷம் வந்திருக்குன்னா 1913 வந்திருக்கு. அண்ட் இதை யார் டைரக்ட் பண்ணாங்கன்னாக்கா தாதா சாஹிப் ஃபல்கே. நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஃபிலிம், அதாவது டாக்கி ஃபிலிம், அதோடைய நேம் என்னன்னா ஆலம் அரா. இதுதான் நம்ம இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஃபிலிம். அண்ட் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் 3D மூவி என்னன்னு கேட்டாக்கா மை டியர் குட்டி சாத்தா. இது ஸ்கூல் டேஸில் நிறைய பேருக்கு எல்லாரையும் உட்கார வச்சு டிவி மூவி போடுவாங்க. அது மாதிரி ஸ்கூல் டேஸில் நான் பார்த்துருக்கேன். யாரெல்லாம் இது நீங்கள் ஸ்கூல் டேஸில் மூவியாக பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இது மாதிரி எஸ்எஸ்சி ரிலேட்டட் அப்கமிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எஸ்எஸ்சி படிக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.